அது அவனிடத்திற்கு திரும்பி வரவில்லை. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தர் நோவாவின் இடத்துல ஒரு பேழையை கட்ட சொல்லுகிறார். ஒரு பெரிய அழிவு வரப்போகிறது, அதற்கு தப்பும்படி நோவா அந்த பேழையை கட்டுகிறான். கர்த்தர் சொன்ன வார்த்தையின்படி, அவனுடைய சித்தத்தின்படி அல்ல, அவனுக்கு தோன்றினபடியும் அல்ல. கர்த்தர் எப்படி சொன்னாரோ அப்படியே செய்கிறான். கர்த்தர் சொல்லும் வார்த்தையை கேட்டு அப்படியே செய்கிறவர்கள் எப்படி நோவா பேழையினால் காக்கப்பட்டார்களோ அதுபோல காக்கப்படுவது நிச்சயம். அவன் செய்கிறான், அந்த பேழைக்குள்ளே அவன் மட்டுமல்ல, அவனுடைய மொத்த குடும்பமும் காக்கப்படுகிறார்கள். கர்த்தர் இந்த பேழையின் கதவை அடைத்தார் என்று வேதம் சொல்லுகிறது. அடைக்கப்பட்ட நிலையில இருக்கிறான். 150 நாள் உள்ளே இருக்கிறார். அதன் பிறகு கர்த்தர் அவர்களை நினைத்தொருளே ஒரு காற்றை அனுப்புகிறார். கொஞ்சம் கொஞ்சமாய் வற்ற ஆரம்பிக்கிறது. 40 நாள் பூமியிலிருந்து நாளுக்கு நாள் ஜலம் வற்றி கொண்டிருந்தது என்று 8வது அதிகாரம் 3வது வசனத்தில் பார்க்கிறோம். 150 நாள் இருக்கிறார் உள்ள, அடுத்து 40 நாள். அதன் பிறகு பார்த்தீங்கன்னா ஒரு காகத்தை அனுப்புகிறார். அது போக்குவரவுமா இருக்கிறது. அதன் பிறகு நோவா பொறுத்திருந்து 7 நாள் பொறுத்திருந்து ஒரு புறாவை அனுப்புகிறார். அந்த புறா என்ன செய்கிறது என்றால், அது ஒரு ஒலிவ இலையை கொண்டு வருகிறது. அது அனுப்பும்போது உள்ளங்கால் வைப்பதற்கு கூட இடம் இல்லை, அது திரும்பி வந்து விட்டது. அவன் எதற்குள்ளே அடைக்கப்பட்டிருக்கிறான்? பேழைக்குள்ளே. பேழையை எதனால் செய்யப்பட்டது? கொப்பேர் மரத்தால் செய்யப்பட்டாலும் கர்த்தருடைய வார்த்தையின்படி செய்யப்பட்டது. வார்த்தைக்குள் அடைக்கப்பட்டிருக்கிறான். ஆனால் அடைக்கப்பட்டிருக்கிறான் என்றால் அவன் காத்திருக்கிறான். அப்படி காத்திருக்கிறவனுக்கு இன்னும் உள்ளங்கால் வைப்பதற்கு கூட இடம் ரெடி ஆகலை. ஆனாலும் 7 நாள் பொறுத்திருந்து புறாவை அனுப்பும்போது அந்த புறா ஒரு ஒலிவ இலையை கொண்டு வருகிறது. இலைக்குள் இருக்கிறான். அவனுக்கு என்ன கிடைக்கிறது என்றால் ஆதரவு கிடைக்கிறது. புறா ஒரு ஒலிவ இலையை கொண்டு வருகிறது. எதை அவனுக்கு கொடுக்கிறது என்றால் ஒரு அடையாளத்தை கொடுக்கிறது. என்ன தெரியுமா? உனக்கு உள்ளங்கால் வைக்கிறதற்கான இடம் ரெடி ஆயிற்று என்று. அதன் பிறகு மீண்டும் 7 நாள் பொறுத்திருந்து அவன் புறாவை அனுப்பும்போது அந்த புறா திரும்பி வரவில்லை. அதன் அர்த்தம் என்ன? அது செட்டில் ஆகிறதுக்கான இடம் ரெடி ஆயிற்று. ஆமென். வார்த்தையின்படி காத்திருந்து பொறுத்திருக்கிற அன்பு உள்ளங்களுக்கு இன்னைக்கு சொல்லுகிற 3 வார்த்தைகள் உங்களுக்கு ஆதரவும் அடையாளமும் 3வது அனுகூலமும் கிடைக்கும். ஆமென். அதே 8வது அதிகாரம் அதனுடைய 15-16 வசனங்களிலே, அப்பொழுது தேவகுமாரரும் உன் குமாரரின் மனைவிகளும் பேழையை விட்டு புறப்படுங்கள் என்றார். அதன் பிறகு நீங்க கீழே படிச்சீங்கன்னா தெரியும், கர்த்தர் அவர்களை பலுகி பெருகும்படிக்கு ஆசீர்வதிக்கிறார். அன்பு சகோதர சகோதரி, நோவாவை போல 150 நாள் முடிந்து இன்னும் 40 நாள், அதை தாண்டி இன்னும் 7 நாள், இன்னும் 7 நாள், இப்படி காத்திருக்கிற உள்ளமே இன்னும் கொஞ்ச காலம் பொறுத்திரு. ஆதரவு கிடைக்கிறது அல்லவா? அடையாளம் காண்பிப்பார், அனுகூலமான கதவை திறப்பார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஜெபிக்கலாம்.